வணக்கம். இந்த வீடியோவில் 30% அதிக பென்ஷன் தமிழ்நாடு அரசு ஓய்வூதியர்களுக்கு ஹாப்பி நியூஸ் சார்ந்து விவரங்களை பார்க்கலாம். தமிழ்நாடு அரசு நிதித்துறை வெளியிட்ட அரசாணை எண் 313 தேதி 25/10/2017 படி வயது முதிர்ந்த ஓய்வூதியர்களுக்கு கூடுதல் ஓய்வூதியம் வழங்கும் திட்டம் அமலில் உள்ளன. இந்த திட்டத்தின் நோக்கம் வயது அதிகரிக்கும் நிலையில் மருத்துவ செலவுகள் மற்றும் அத்தியாவசிய தேவைகள் உயர்ந்து வரும் சூழலில் ஓய்வூதியர்களுக்கு பொருளாதார பாதுகாப்பை உறுதி செய்வதாகும். பல ஓய்வூதியர்கள் இந்த கூடுதல் தொகை வழங்கப்படும் வயது விவரத்தை முழுமையாக அறியாமல் இருப்பதால் அரசு நிர்ணயித்துள்ள விதிமுறைகள் குறித்து தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டியது அவசியம். அரசாணையின்படி ஓய்வூதியர் 80 வயது நிறைவடைந்த பின்பு அவருக்கு வழங்கப்படும் அடிப்படை ஓய்வூதியத்தில் கூடுதல் சதவீத உயர்வு வழங்கப்படும். 80 வயது நிறைவடைந்த ஓய்வூதியர் 81 முதல் 85 வயது வரை 20% கூடுதல் ஓய்வூதியம் பெறுவர். அதற்கு பின்பு 85 வயது நிறைவடைந்தோருக்கு 86 முதல் 90 வயது வரை 30% கூடுதல் ஓய்வூதியம் வழங்கப்படும். தொடர்ந்து 90 வயது நிறைவடைந்த ஓய்வூதியர் 91 முதல் 95 வயது வரை 40% கூடுதல் ஓய்வூதியம் பெறுவர். 95 வயது நிறைவடைந்த பிறகு 96 வயது முதல் 100 வயது வரை 50% கூடுதல் ஓய்வூதியம் வழங்கப்படும். மேலும் 100 வயது நிறைவடைந்த ஓய்வூதியர் 101வது வயதிலிருந்து வாழ்நாள் முழுவதும் 100% கூடுதல் ஓய்வூதியம் பெறுவதற்கு தகுதி பெறுகிறார்கள். இந்த உயர்வுகள் ஓய்வூதியர்களின் வாழ்வாதாரத்தை பாதுகாக்கவும் முதிய வயதில் பொருளாதார சுமையை குறைக்கவும் முக்கிய பங்காற்றுகின்றன. இந்த கூடுதல் ஓய்வூதிய உயர்வுகள் தானாகவே வழங்கப்படுவதால் ஓய்வூதியர்கள் தங்களுடைய வயது பதிவுகள் மற்றும் ஆவணங்கள் சரியாக உள்ளதா என்பதை உறுதி செய்து கொள்ள வேண்டியது அவசியம். குறிப்பாக ஓய்வூதியர் பிறந்த தேதி, ஓய்வூதிய கணக்கு விவரம் மற்றும் அடையாள ஆவணங்கள் சரியாக இருந்தால் மட்டுமே இந்த சலுகை தடையின்றி கிடைக்கும். வயது முதிர்வுடன் மருத்துவ செலவுகள், வாழ்க்கை செலவுகள் மற்றும் தினசரி தேவைகள் அதிகரித்து வரும் நிலையில் இந்த கூடுதல் ஓய்வூதியம் பல மூத்த குடிமக்களுக்கு பெரும் ஆதரவாக அமைகிறது. தமிழக அரசு வழங்கும் இந்த திட்டம் ஓய்வூதியர்களின் நலனை பாதுகாக்கும் முக்கியமான சமூக பாதுகாப்பு நடவடிக்கைகளில் ஒன்றாக கருதப்படுகின்றன. இந்த வீடியோ குறித்த உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.